Exercise 14.2. First question. The following table shows the ages of the patients admitted in a hospital during a year. ஒரு இயர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பேஷண்ட்ஸோட நம்பர்ஸ் அக்கார்டிங் டு தேர் ஏஜ். ஸோ 5 to 15 இயர்ஸில் இருக்கவங்க 6 members, அதே மாதிரி 15 to 25ல இருக்கக்கூடியவங்க 11 patients. ஓகே, ஸோ அது மாதிரி இது கண்டினியூஸ் ஆன். ஃபைண்ட் த மோட் அண்ட் மீன் ஆஃப் த டேட்டா given above. Compare and interpret the two measures of the central tendency. ப்ராப்ளம்ல நம்ம மோட் கண்டுபிடிக்கணும். மோட்ன்றது என்னது? மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அப்சர்வேஷன். ஸோ எந்த வேல்யூ ஆஃப் அப்சர்வேஷனுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்திருக்கோ அதுதான் நம்ம மோடுன்னு சொல்லுவோம். இதில் வந்து குரூப் டேட்டாவாக இருக்கிறதுனால நம்ம அதை பார்த்தோன்னே செலக்ட் பண்ண முடியாது. வி ஹாவ் டு கால்குலேட் த மோட் இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியை சர்க்கிள் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் வந்து 23ன்னு வருது. இதை நான் F1ன்னு வைக்க போகிறேன். அந்த கிளாஸ் இன்டர்வலை நான் மாடல் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். இந்த மாடல் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸோட ஃப்ரீக்வன்சியை F0ன்னு நோட் பண்ணிக்கிறேன். ப்ரிசீடிங் கிளாஸ் ஃப்ரீக்வன்சி அது. அதே மாதிரி மாடல் கிளாஸுக்கு சக்சீடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சியை F2ன்னு நோட் பண்ணிக்கிறேன். அது 14. ஓகே, அண்ட் இதுதான் நம்மளோட மாடல் கிளாஸ். மாடல் கிளாஸோட லோவர் லிமிட் வந்து 35. அதே மாதிரி மாடல் கிளாஸோட இன்டர்வல் வந்து 45 minus 35 is equal to 10. ஸோ இந்த டேட்டாவை நான் வரிசையாக இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எல்லா வேல்யூஸுமே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 36.8 இயர்ஸ் கிடைக்கும். ஸோ மோட் ஆஃப் த கிவன் டேட்டா வந்து 36.8 இயர்ஸ். அடுத்தது மீனோட கால்குலேஷன். இது வந்து ஆஸ் யூஷுவல் கிளாஸ் இன்டர்வல் எழுதுவோம், ஃப்ரீக்வன்சி எழுதுவோம், மிட் பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிச்சி எழுதுவோம், FI XI மல்டிப்ளை பண்ணுவோம், சம்மேஷன் பண்ணுவோம். அண்ட் ஃபார்முலா வந்து சம்மேஷன் ஆஃப் FI XI டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் FI, that is equal to 35.37 years. Second question, the following data gives the information on the observed lifetime in hours of 225 electrical component. Determine the model lifetime. So model lifetime தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம மோட் கண்டுபிடிச்சா போதும். லைஃப் டைம் கொடுத்துட்டாங்க. சம் 225 எலக்ட்ரிக்கல் அப்பேரட்டஸ்க்கு லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 20 ஹவர்ஸ் வரைக்கும் 10 அப்பேரட்டஸ்க்கு லைஃப் டைம் இருக்குது. அது மாதிரி 20 to 40 இது மாதிரி ஒரு அபவ் பீரியட் கொடுத்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்பேரட்டஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா. இதில் நம்ம மோட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது டேப்லேஷனில் உள்ள ஃப்ரீக்வன்சி ரோவை பார்க்குறோம். அதில் ஹையஸ்ட் ஏதோ வந்து சர்க்கிள் பண்ணிக்கிறோம். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து மாடல் கிளாஸ், அண்ட் இது வந்து நமக்கு மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி F1. இதுக்கு ப்ரிசைடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி வந்து F0. அதே மாதிரி இந்த மாடல் கிளாஸ் ஃப்ரீக்வன்சிக்கு சக்சீடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி வந்து F2. அண்ட் இதுதான் மாடல் கிளாஸ் அப்படின்னா இதோட லோவர் லிமிட் வந்து L is equal to 60. அதே மாதிரி இதோட கிளாஸ் இன்டர்வல் வந்து 80 minus 60 வந்து H is equal to 20. ஜஸ்ட் இந்த எல்லா வேல்யூஸும் நான் எழுதியிருக்கேன். மாடல் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி ப்ரிசீடிங் கிளாஸ் 52, சக்சீடிங் கிளாஸ் 38, LH. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 65.625 hours. The following data gives the distribution of total monthly household expenditure of 200 families of a village. Find the model monthly expenditure of the families, mean monthly expenditure. சரி, மோடும் கேட்குறாங்க, மீனும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோட் கண்டுபிடிப்போம். மோட் வந்து நம்ம டேப்லேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அதில் இந்த நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸோட கால்மன் பார்க்கலாம். ஸோ இதில் ஹையஸ்ட் எது இருக்கோ 40 இருக்கு. ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் கிளாஸ் வந்து மாடல் கிளாஸ் MCன்னு சொல்லிடலாம். அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து F1. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து F0. F0 வந்து 24 வருது. அதே மாதிரி மாடல் கிளாஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய கிளாஸோட ஃப்ரீக்வன்சி வந்து F2, அது 33 வருது நமக்கு. இதுதான் மாடல் கிளாஸ். மாடல் கிளாஸோட லோவர் லிமிட் இது. மாடல் கிளாஸோட விட்த் வந்து 2000 minus 1500 is equal to 500. So H is equal to 500. இந்த வேல்யூஸ்லாம் ஜஸ்ட் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் வந்து 1847.83 வருது. மோடல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி என்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றது தான். ஸோ அது வந்து நம்மளோட மாடல் கிளாஸ் இன்டர்வல்குள்ளார இருக்குது. இங்கே தான் நமக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து நம்ம மாடல் கிளாஸ்குள்ளார இருக்குது 1800. மீன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எடுத்து எழுதிக்குவோம், ஃப்ரீக்வன்சி எழுதிடுவோம். இந்த கிளாஸ் இன்டர்வலோட மிட் பாயிண்ட்
upper limit lower limit divided by 2 போட்டோம்னா நமக்கு மிட் பாயிண்ட் கிடைச்சிரும். அண்ட் டீவியேஷன் இந்த xi வேல்யூலேருந்து ஒரு மிட் வேல்யூவை பார்த்து எடுத்துட்டு இதில் சம் 8 வேல்யூஸ் இருக்குது. நம்ம அப்போ 4 எடுக்கலாம் இல்லை 5 எடுக்கலாம். எதாவது ஒன்று எடுத்துகிட்டு இப்போ நான் 4 எடுத்திருக்கேன், அதை ஏவோ அஷ்யூம் பண்ணியிருக்கேன். அஷ்யூம்டு மீன் இது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோட மீன் அஷ்யூம் பண்ணிவிட்டு மற்ற அப்சர்வேஷன்லேருந்து இந்த மீன் வந்து எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். பண்ணோன்னா எனக்கு டிஐ வேல்யூஸ் இவ்வளோ கிடைக்குது. இந்த டிஐ வேல்யூவை கிளாஸ் இன்டர்வல்லே நமக்கு ஒரு பெரிய வேல்யூவாக இருக்குது. ஸோ அதால் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ஃபர்தராக ரெடியூஸ் ஆகி வரும் நம்மளோட யூஐ வேல்யூ இல்லையா. ஸோ கிளாஸ் இன்டர்வலில் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு இந்த வேல்யூஸ்லாம் வருது. -3லேருந்து +4 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் வருது. இப்போது யூஐ எனக்கு கிடச்சிருச்சு. எஃப்ஐ யூஐ பண்ணேன்னா எனக்கு இந்த காலம் வந்து ஃபில் பண்ணிடலாம். இந்த காலம் அப்படியே ஆட் பண்ணுறப்ப எனக்கு சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ வந்து கிடைக்குது. -35 கிடைக்குது. அதே மாதிரி இது 200 ஃபேமிலிஸ் தான். சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ வந்து 200. ஓகே, the formula for mean வந்து x bar is equal to a plus h into summation of fi ui divided by summation of fi. So h ஓட வேல்யூ வந்து 100 and summation of fi ui நமக்கு -35 கிடைச்சது. இது 200 and நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிற அந்த மீன் வந்து 2750. எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு மீன் வந்து 2662.50 கிடைச்சது. இது வந்து மந்த்லி மீன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எல்லா ஃபேமிலிக்கான ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் இது. The fourth question, the following distribution gives the state-wise teacher-students ratio in higher secondary school of India. Find the mode and mean of this data. Interpret the two measures. சரி, இதில் என்ன டேட்டாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் வைஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ 15 to 20 இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் மொத்தம் 3. இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இல்லையா. அது மாதிரி 20 to 25 இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து மொத்தம் 8. இது மாதிரி இது கண்டினியூ ஆகுது. இந்த ரேஷியோஸில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்றது தான் இந்த ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம மோட் கண்டுபிடிக்கணும். மோட் கண்டுபிடிக்கிறது ஃப்ரீக்வன்சி காலமில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எது இருக்குன்னு நோட் பண்ணணும். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடியது நம்மளோட மாடல் கிளாஸ். ஓகே, ஸோ இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சியை நம்ம F1 வச்சுக்கிறோம். அதோட மாடல் கிளாஸுக்கு ப்ரிசைடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சியை வந்து F0ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி சக்சீடிங் கிளாஸ் ஃப்ரீக்வன்சியை வந்து F2ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இதோட லோவர் லிமிட் நமக்கு 13 தெரியும். கிளாஸ் இன்டர்வல் 35 - 30. ஸோ கிளாஸ் இன்டர்வல் h is equal to 5. ஸோ நம்மளோட நோன் வேல்யூஸ் போடுறப்ப நமக்கு எவ்வளோ வருது? மோட் இஸ் ஈக்குவல் டு 30.625ன்றது கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கிறப்ப கிளாஸ் இன்டர்வல் எழுதிக்கும், ஃப்ரீக்வன்சி எழுதிரும். அடுத்தது மிட் பாயிண்ட், கிளாஸ் இன்டர்வலுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவோம். அடுத்தது FI/XI பண்ணுவோம். FI/XI பண்ணிடுவோம். ஸோ இப்போ சம்மேஷன் ஆஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு சம்மேஷன் ஆஃப் FI/XI கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப சம்மேஷன் ஆஃப் FIன்றது கிடைக்கும். x bar is equal to summation of FI/XI divided by summation of FI இல்லையா. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மீன் வந்து 29.5ன்ற வேல்யூ கிடைக்குது. 5. The given distribution shows the number of runs scored by some top batsmen of the world in one-day international cricket matches. So run scored பார்க்குறப்போ நமக்கு 3000லேருந்து 4000 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்க பேட்ஸ்மேன் வந்து 4. அதே மாதிரி 4000 ரன்ஸ்லேருந்து 5000 ரன்ஸ்குள்ளார ஸ்கோர் பண்ணியிருக்கவங்க வந்து 18 மெம்பர்ஸ், 18 பேட்ஸ்மேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த லிஸ்ட் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம மோட் கண்டுபிடிக்கணும். மோட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த காலம் எடுத்துக்குவோம், ஃப்ரீக்வன்சி காலமாக. அதில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியை மார்க் பண்ணிக்குவோம். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு எவ்வளோ இருக்குது? 18 இருக்குது. அதுக்கு கரஸ்பாண்டிங் கிளாஸ் தான் வந்து நம்மளோட மாடல் கிளாஸ். ஓகேயா. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி வந்து மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி வந்து F1. அதுக்கு ப்ரிசைடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி ஒரு ப்ரிசைடிங் ஃப்ரீக்வன்சி வந்து F0. அதே மாதிரி சக்சீடிங் ஃப்ரீக்வன்சி ஒரு சக்சீடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி F2. அண்ட் லோவர் கிளாஸ் லிமிட் வந்து 4000 அண்ட் கிளாஸ் இன்டர்வல் வந்து 5000 - 4000 வந்து h is equal to 1000 நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்னால் ஜஸ்ட் நான் அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். F0, F2. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேன். 4608.7ன்ற வேல்யூ கிடைக்குது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஸ்கோர் பண்ண ரன்ஸ் வந்து ரன்ஸோட ஆவரேஜ் வந்து இதுதான் எனக்கு. 6. A student noted the number of cars passing through a spot on a road for 100 periods of 3 minutes and summarized it in a table given below. Find the mode of the data.
ஸ்டூடெண்ட் ஒரு சர்வே எடுக்கிறோம். ஒரு 3 மினிட்ஸ் டியூரேஷனில் எத்தனை கார் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை கிராஸ் ஆகி போகிறதுன்னு தான் அவனோட சர்வே. ஓகேயா, அந்த சர்வேயை ஒரு டைம் எடுக்கிறதுக்கு அவனுக்கு 3 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி 100 டைம்ஸ் அவன் எடுக்கிறான் அந்த சர்வே. அந்த லிஸ்ட்டை தான் இங்கே ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அவன் 7 டைம்ஸ் அவனோட சர்வேல 7 டைம்ஸ் வந்து அந்த ஸ்பாட்டை கிராஸ் பண்ணி போன கார்ஸ் வந்து 0 to 10 இன்டர்வெல்ல இருந்தது நம்பர் ஆஃப் கார்ஸ். ஓகே, அதே மாதிரி 14 டைம்ஸ் வந்து அவனுக்கு இந்த இன்டர்வெல்ல கார்ஸ் பாஸ் ஆகி போயிருக்கு. 10 to 20 நம்பர்ஸில் உள்ள கார்ஸ் பாஸ் ஆகி போயிருக்கு. 13 டைம்ஸ் அவனோட சர்வேல 20 to 30 உள்ள கார்ஸ் வந்து பாஸ் ஆகி போயிருக்கு. மேபி 25 அது மாதிரி என்ன ரேஞ்சில் வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம மாடல் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வேறு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃப்ரீக்வன்சின்றது வந்து இதில் மேக்ஸிமமாக இருக்கக்கூடியது 20. ஸோ இதுதான் நம்மளோட இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது நம்மளோட மாடல் கிளாஸ். இந்த மாடல் கிளாஸ்க்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சியை F1னும், அதுக்கு ப்ரெசிடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சியை F0னும், அதுக்கு சக்சீடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சியை F2னும் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ் அண்ட் கிளாஸ் இன்டர்வல் வந்து 50 - 40 is 10. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணுறோம் அண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு 44.7 வேல்யூ